பின்னால் எனக்கு எவ்வளவோ பக்கம் இது எல்லாமே அழைப்பு வந்தது. நீங்க இங்க வாங்க அங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். நான் இன்னைக்கு வரைக்கும் நான் இப்படிதான் இருக்கேன். எனக்கு அம்மா இருந்தாலும் மறைந்தாலும் அம்மா அவர்களுடைய விசுவாசியாக நான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன். ஆகவே நான் வேற எந்த பேச்சுக்குமே இடமில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்களுடைய விசுவாசி என்பதை நான் கட்டாயமாக நிரூபிப்பேன் என்று நான் இன்னைக்கு வரைக்கும் விசுவாசமா தான் இருந்திருக்கிறேன். ஆகவே மேற்கொண்டு எது நடந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. நன்றி. அதிமுக முன்னாள் எம்பி சத்யபாமா தற்போது பேட்டியளித்தார். அப்போது KA செங்கோட்டையனுக்கு ஆதரவாக கட்சி பதவியிலிருந்து விலக தயார் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறிய அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். அதிமுக கட்சி பொறுப்பிலிருந்து முன்னாள் எம்பி சத்யபாமாவை நீக்கி பொதுச் செயலாளர் EPS உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ். சற்று முன்தான் சத்யபாமா சொன்னாங்க, இந்த மாதிரி நானே ரிசைன் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்கள பதவி நீக்கம் பண்ணி EPS ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க விக்னேஷ். வணக்கம் திவ்யா. நேற்று முன்தினம் செங்கோட்டையன் அளித்த பேட்டி என்பது அதிமுகவுக்குள் மட்டுமல்லாமல் தமிழக அரசியல் வரலாற்றிலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை மீறி செய்தியாளர்களை சந்தித்த போது கட்சியினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது அவருக்கு கெடு விதிக்கக்கூடிய வகையில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையனை அவர் வகித்து வந்த மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்து அன்றைய தினமே நீக்குவதற்கான ஒரு உத்தரவு என்பது கட்சியினுடைய தலைமையிலிருந்து பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக செங்கோட்டையனுக்கு ஆதரவாக அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது உடன் இருந்தவர்கள் அவருடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று ஆதரவு தெரிவித்தவர்கள் என சுமார் 10க்கும் மேற்பட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய கட்சி பதவியை எடப்பாடி பழனிசாமி பறித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த உத்தரவின் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 90% பேர் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். அவ்வாறு செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் 90க்கும் அதிகமான சதவீதம் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கான ஒரு கடிதத்தை கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் செங்கோட்டையினுடைய இன்னொரு மிகப்பெரிய ஆதரவாளராக இருக்கக்கூடிய முன்னாள் MP சத்யபாமா அவர்களுடைய பொறுப்பும் பறிக்கப்பட்டிருப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து வந்திருக்கிறது. குறிப்பாக செங்கோட்டையனுக்கு ஆதரவாக அவருடைய செய்தியாளர் சந்திப்பின் அருகில் அமர்ந்து கொண்டதோடு கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்படாமல் கட்சியினுடைய உத்தரவை மீறி தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திப்பதோடு கட்சிக்குள் கொள்கை விதிமுறைகளை மீறி செயல்படுவதாக கூறி அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சத்யபாமாவை பொறுத்தவரையில் அதிமுகவினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பொறுப்பிலும் இருக்கிறார். அந்த 2 பொறுப்புகளிலும் இருந்து சத்யபாமா விடுவிக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இருந்தாலும் கூட அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலாக தொடர்கிறார். குறிப்பாக செங்கோட்டையன் மட்டுமல்லாமல் செங்கோட்டையனுக்கு அடுத்து பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் அவரவர் பொறுப்பில் இருந்து மட்டுமே நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இன்னமும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அதிமுக சட்ட விதிகள் வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த விதிகளின் அடிப்படையிலேயே இந்த பதவி பறிப்பு என்பது தொடர்வதாக அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். திவ்யா, விரிவான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.